என்னுடைய வணக்கம். நீங்கள்லாம் இந்த படத்தை பார்த்து சிறப்பித்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபயர் படம் நாங்கள் இந்த கதையை சார் சொல்லி இந்த வேலையை ஆரம்பிக்கும்போது இந்த படம் எந்த மாதிரி ஒரு படமாக வரப்போகுது, இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குங்கிற மாதிரி பல வகையில் திங்க் பண்ணி யோசித்து ஒவ்வொரு சீனையும் சார் டிஸ்கஸ் பண்ணி திருப்பி 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 எழுதி ஒவ்வொரு டைலாக்கையும் பார்த்து பார்த்து செஞ்சு இந்த படம் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து பாராட்டுற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முதல்ல டைரக்டர் ஜேஎஸ்கே சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் எனக்கு டைலாக் எழுத வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் முக்கியமான அந்த ஒரு வாட்ச்மேன் கேரக்டரையும் கொடுத்து என்னை நடிக்க வச்சு இது வரைக்கும் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன். சின்ன சின்ன வேஷங்கள், தடையறத்தாக்க, தடம், அப்புறம் அநீதி படத்துக்கு நான் டைலாக் எழுதினேன், வசந்தமால் சார் படம். அதுலேயும் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச இந்த கேரக்டர் மாதிரி வேறு எந்த படத்துலையும் கிடைக்கல. நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அதுக்கு நான் என்றைக்குமே அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஹீரோ பாலாஜி முருகதாஸ், அவர் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பாருங்கிறத சார் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார். நிறைய ஆர்டிஸ்ட் பேசணும், யோசித்தோம். இல்லை, பாலாஜி முருகதாஸருடைய பாடி லாங்குவேஜ், அவர் இந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாருங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த கேரக்டருக்கு அவரை ஃபிக்ஸ் பண்ணோம். அதே மாதிரி சாந்தினி மேடம் இதில் ஒரு முக்கியமான ஒரு அப்பாவி பெண் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக இயல்பாக அதை பண்ணாங்க. சாக்ஷி மேடம் ரொம்ப துணிச்சலாக அந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணாங்க. அதே மாதிரி ரக்ஷிதா மேடம் கேரக்டரும் எல்லா லேடிஸும் பார்த்து ரசிக்கிற மாதிரி. ஆக இந்த எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. தமிழ்னு சொல்லி அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமாக ஒரு இயல்பான ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி காயத்ரி ஷான் அவங்களுடைய கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகாக, இது எல்லா கேரக்டரையுமே இஞ்சி பை இஞ்சா டைரக்டர் சார் பார்த்து ஒரு டேக்குக்கு 10 டேக் ஆனாலும் சார் நினச்சது வர்ற வரைக்கும் அதை கரெக்டாக எடுக்காமல் விட மாட்டார். அதனால தான் இந்த படம் எல்லா வகையிலையும், அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி சதீஷ் சார் ஒவ்வொரு துறையிலையும், எடிட்டிங்கு, கேமரா, இப்படி எல்லா விஷயத்துலையும் அவருடைய முழு கவனம் இருந்தது. இது ஒரு முதல் முறையாக டைரக்ட் பண்ணுறாருன்னு யாரும் நம்ப முடியாத அளவுக்கு எல்லா துறையிலையும் அவர் கவனம் செலுத்தி பண்ணனால எல்லாருக்கும் திருப்பி பார்த்தவங்க எல்லாரும் மனசார பாராட்டுற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பத்திரிகை துறை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டு நல்ல ஒரு கருத்து மெசேஜ்லாம் சொல்லி வந்திருக்கீங்க. படம் நல்லபடியாக வந்திருக்கு. நானும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ஒர்க் பண்ணியிருக்கோம். சார் அதுக்கான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருந்தாரு. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். ஜேஎஸ்கே சாருடைய நிறுவனம் எங்களுடைய தாய் வீடு மாதிரி. ஆரம்பகால ப்ராஜெக்டில் சாருடைய பயணிக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே அண்டாவுக்கானான்னு ஒரு படம் சாருடைய தயாரிப்பில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் முழுமையாக எங்களுடைய திறமையெல்லாம் காட்டி நிறைய பாடலாம் எழுதியிருக்கேன். நான் அதுக்கு பிறகு அங்கேருந்து தளம் அமைச்சு கொடுத்தாரு சார். கேஜிஎஃப் அது நிறைய படங்கள் பண்ணிவிட்டு இப்போ இந்த படத்தில் ஒரு கல்யாண பாடல் எழுதியிருக்கேன். சார் டைரக்ஷன் பண்ணது மிக பெரிய மகிழ்ச்சி. அது சமூக கருத்தை இன்றைக்கி நடைமுறையில் நடக்கிற சம்பவத்தை எடுத்து துணிச்சலாக அவர் பதிவு செஞ்சு நடித்து இவ்வளோ அழகாக பண்ணதுக்கு அவருடைய மனசார வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைய மனசார வாழ்த்துக்கள். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் படத்தை பார்த்துட்டு வந்திருக்க எல்லா பத்திரிகையாளருக்கும் நன்றி. படத்தை பார்த்து எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க. ஸோ இது ரொம்ப பாசிட்டிவ் வேல மக்கள் அடையறதுக்காக தான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க. ஃபயர் கண்டிப்பாக ரொம்ப ஃபயராக வெளியில் வரும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஃபயர் படம் நீங்கள் பார்த்து அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபீலிங் ஓவர்வெல்ம்ட் அண்ட் வெரி ஹாப்பி. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஜேஎஸ்கே சார். ஏன்னா இது ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி பேஸ் சப்ஜெக்ட் அண்ட் இது எடுக்கிறது ஸ்க்ரீனில் கொண்டு வரத்துக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். ஸோ தேங்க்யூ ஜேஎஸ்கே சார் ஃபார் டேக்கிங் அப் திஸ் இனிஷியேட்டிவ். இந்த படத்தில் நம்ம நிறைய விமன் சேஃப்டி பற்றி பேசியிருக்கோம். ஸோ தட் அவேர்னஸ் அண்ட் இந்த ஹார்ஷ் ரியாலிட்டி பற்றி பேசணுன்னு ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சோம் நாங்கள். பட் அது நடந்தது. ஸோ ஐ திங்க் அதுலேயே நம்ம படத்தோட சக்ஸஸ் வந்துடுச்சு. ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா எத்தனை விஷயங்கள்
டெய்லி பேசிஸில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அதில் சில விஷயங்கள் நாங்கள் டச் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ஒரு ஃபயராக வரும்போது, ஃபயராக ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள்லாம் கரெக்டான உங்களுடைய ரிவ்யூஸ் கொடுங்க. இந்த படம்க்கு தேவையான வெற்றி கண்டிப்பாக கொண்டு வரணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தில் ஒரு 2 பாட்டு பண்ணியிருக்கோம். ஒரு வெட்டிங் சாங் ஒன்று, ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ 2மே ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் சாங்கை நல்லா ரீச் பண்ணி நிறைய வெட்டிங்ஸ்லாம் வரும்போது நிறைய பாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த சாங்கும் ரீச் பண்ணணுன்னு நாங்கள் வேண்டிக்கிறேன். அண்ட் மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ February 14 எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து எங்கள் படத்தை பார்த்து இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன்னா. அண்ட் ஜேஎஸ்கே சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு எனக்கு. அண்ட் பெண்களுக்கான படம் நான் சொல்லியிருக்கேன், இது கண்டிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம். நல்ல படங்கள் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த வகையில் இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள். ஸோ வெரி வெரி ஹாப்பி, அதான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் ரியலி ஹோப் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்களுடைய இந்த பாராட்டும் இந்த உற்சாக ஊக்கமும் வந்து எங்கள் எல்லாருக்கும் பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருக்கு. இந்த படம் ஒரு நல்ல சிறந்த படமாக வந்திருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. நிறைய படங்களுக்கு என்னுடைய தயாரிப்பில் வந்த படங்களை வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். இந்த படம் நல்ல படம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த படத்தை வந்து மக்கள் பார்க்குறதுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள், என்ன மாதிரியான செய்திகள் கொண்டு போனோமோ அதை கொண்டு போய் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் என்னுடைய படத்தில் நடித்த, அதுவும் குறிப்பாக இந்த 4 ஹீரோயின்ஸ் சாந்தினி, சாக்ஷி, ரச்சிதா, காயத்ரி ஷான், இவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு துணிச்சலான அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அந்த கேரக்டராக அதை வந்து படமாக பார்த்து அந்த கதைக்கு என்ன தேவை இருக்குன்றதை அவங்க வந்து உணர்ந்து அதை வந்து அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க. அது இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்ணுறதில்ல. பட் ப்ரொஃபஷ்னலாக அவங்க எல்லாருமே அதை வந்து கொடுத்த ஒத்துழைப்புன்றது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப், நன்றிகள். அதே மாதிரி எஸ்ஐயா பண்ண தமிழ், அப்புறம் ஜீவா சார், அதுக்கப்புறம் எங்கள் கம்ப்ளீட் க்ரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு இதை ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச காசி, நாகர்கோயில் காசி, வெளி உலகத்துக்கு தெரியாத நிறைய முகமுடிகளோட காசி மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய லைஃப்பில் நடந்ததை நம்ம பார்த்து இன்ஸ்பயர் பண்ணது தான். 4 கதாபாத்திரங்கள், பெண்களோட கதாபாத்திரமும் ஒரு விதத்தில் அவங்களாம் விக்டிம்ஸ் தான். அவங்களுடைய ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி சினிமாக்காண்டி சில கூட்டிங் பண்ணி படம் பண்ணியிருக்கோம். காசின்னு பேர் வச்சதால டக்குன்னு எல்லாரும் அது கனெக்ட் ஆகிட்டாங்க. அதுதான் இந்த கதையோட. அதான் இன்னைக்கு சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் அவசியம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு கதையாக பட்டுது. அதனால அதை சார்ந்து அதன் பின்னணியில் என்னென்ன இருக்கோ அதை எடுத்து பண்ணேன். இந்த நேரத்தில் எங்கள் ஹீரோ பாலாஜி சொல்லியே ஆகணும். நிறைய ஹீரோஸ்க்கு வந்து நான் இந்த கதையை சொன்னேன், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஆனால் செய்யறதுக்கு தைரியம் இல்லை, நிறைய தயக்கம் காமிச்சாங்க. அப்போது பாலாஜியை வந்து எனக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி தான் அறிமுகப்படுத்தினார். பிக் பாஸில் அவருடைய எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ஒரு டாமினேட்டிங் கேரக்டர், ஒரு பெண்களை வந்து டாமினேட் பண்ணுறதாகட்டும், அவர் கேரி பண்ணி கொண்டு போகிற விதமாகட்டும், ஏதோ ஒரு கர்வமான ஒரு மனிதர் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தது. பட் ஆனால் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு நபர். இந்த கதையை கேட்ட உடனே அவர் சொன்ன முதல் டைலாக் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. இந்த கதாபாத்திரத்தை நான் பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க, நான் பண்ணுறேன் சார், என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்ட்டு இறங்கி பண்ணார். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ ஆல்சோ டு கிவிங் ஹிம் இன் திஸ் கேரக்டர். நல்லா எனக்கெல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய டீம் அனைவருக்கும் நன்றி. பாலாஜி பேசியிருக்கேன். யாரும் தப்பா எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியாக்கெல்லாம் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எப்பயோ ரெடி ஆகிட்டேன். சார் தான் படம் இன்னும் முடியல, கொஞ்சம் லேட்டாக வாங்கினாங்க. அப்போ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இப்போ ஆரம்பிக்கிறேன்.
என்ன சார் இது ஒரு சிறந்த படம், நல்ல படம். இதில் நல்ல மெசேஜஸ் இருக்கு. நானும் கொஞ்சம் நடிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. டேரக்டர் வாழ சொன்னார், வாழ்ந்தேன். நீங்கள் வந்து அதை பாலாவாக பார்க்கக்கூடாது. அது டேரக்டரோட இமேஜினேஷன், டேரக்டரோட கற்பனை, டேரக்டரோட விஷன் அப்படி பார்க்கணும். நீங்கள் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன். அதனால் ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஜேஎஸ்கே சார் டைரக்ஷனில் வந்து நடித்தது. ஏன்னா இன்னொரு 2-3 படம் பண்ணால் இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது வந்து எனக்கு ஒரே படத்தில் கொடுத்துட்டாரு. எந்த மாதிரி இடத்துலன்னா இட் வாஸ் வெரி க்ரூஷியல். ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சு படம் பண்ணுறோம், இந்த டேட்குள்ளே படத்தை முடிக்கணும்ன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண் சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சாங்லாம் நாங்கள் ஒரே நைட்டில் ஷூட் பண்ணோன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. எஸ், நாங்கள் அதெல்லாம் ஒரே நைட்டில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்மளால் வந்து டேக் போயிடக்கூடாது அப்படின்ட்டு. ஃபார்ச்சுனேட்லி டேக்லாம் எதுவும் போகலை. ஸோ ஒரே நைட்டில் முடிச்சுட்டோம் அந்த சாங்கை. மெயினாக அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்னை பாராட்டினார். அது வந்து இங்கே நான் திருத்தமாக வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான். நீங்கள் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுக்கும்போது சுற்றி வந்து ஒரு 10-20 பேராச்சும் இருப்பாங்க, டீம் மெம்பர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ். இவங்க வந்து என்னென்ன கோரியோகிராஃப் பண்ணுறாங்களோ மைக்கில் அதை தான் நாங்கள் வந்து செய்யணும். அட் த சேம் டைம் ஐ ஹவ் டு மேக் ஷுர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதை தாண்டி நம்ம நடித்தா இதை வந்து ஆடியன்ஸை ரசிப்பாங்களா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் அந்த சீன்ஸ்லாம் வந்து தயங்காமல் பண்ண முடியும். நான் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னோட 2வது படம் இது லீடாக. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. எனக்கு சான்ஸ் கொடுத்த ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப், ஜேஎஸ்கே சார் அண்ட் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்படிலாம் இல்லை, இது அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது நீங்கள் அவர் சொன்னது தான், அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஒரே நிமிஷம். சாரி சார் கேட்டேன். சாரி. அவ்வளோ ஈஸியாலாம் பர்ஃபார்ம் பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்டோட அந்த ஒரு செட்டில் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன், அதுக்கப்புறம் அவ்வளோ பேர் இருக்கும்போது அதை வந்து அதை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு ரியாக்ஷன்ஸு, அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பெரிய விஷயம். நார்மலாக ஒரு படம் கூட நடிச்சிடலாம், இந்த மாதிரி படம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நியாயமாக இதுக்கெல்லாம் அவர் கூட தான் சம்பளம் தரணும். நான் சார் சாந்தினி, சாக்ஷி, ரக்ஷிதா எல்லாருமே ஒரு ஹோம்லி இமேஜாக இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே. ஆனால் நீங்கள் எல்லாரையும் பிரேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்க? நீங்கள் கேரக்டராக பாருங்க. அவங்க வந்து இந்த படம் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் இந்த படத்தில் முதல்ல கமிட் ஆனது வந்து சாக்ஷி தான். எனக்கு வந்து ஒரு அப்பர் கிளாஸில் இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கிற ஒரு மேரீடு உமன், அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, எப்படி அவங்களுடைய ஒரு ஸ்டைல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபிட்டின் ஆகிறதுக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது. அது எனக்கு சாக்ஷி டெய்லர் மேடாக கிடைச்சாங்க. அவங்ககிட்ட நான் வந்து ஒரு சீனுமே என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டே ஒன்னே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நான் எதையும் வந்து ஸ்பாட்டில் போய் எதுவுமே இம்ப்ரூவைஸ் பண்ணல. நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணி என்ன பண்ணமோ அதை சொன்னோம். இந்த கதைக்கான அவசியம் அவங்க வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து அவங்க பண்ணாங்க. அதனால் அது வந்து இட் இஸ் அ டாஸ்க். ஒரு சாதாரண எல்லா கேரக்டர் ஒரு ஸ்டண்ட் பண்ணிடலாம், டான்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஆர்டிஸ்ட் இல்லை. அதை வந்து ஒரு நடிப்பாக நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். அதை பண்ணதுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அங்கே நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக பார்க்கக்கூடாது, அங்கே ஒரு அப்பாவாக தான் நீங்கள் பார்க்கணும். சட்டம் என் கையில் இருந்தாலும் சட்டத்துக்குன்னு சில வரமுறைகள் இருக்கு இல்லையா? சட்டத்துக்கு ஒரு லிமிடேஷன் தானே இருக்கு. சட்டத்தை என்ன வேணாலும் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்க முடியாதுல்ல. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே. ரெக்கார்டு இருக்கு, கரெக்டு. அதில் ஒரு விஷயம் இருக்கும், அந்த பொண்ணு, அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதை வந்து மீடியாவில் எதுவும் எழுத வேண்டாம். ஏன்னா படம் இல்லை நான் சொல்ல வந்தது நீங்கள் கேட்கல. நான் சொல்ல வந்தது நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதை இப்போ வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எழுத வேண்டாம்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் எப்போதானங்க நடந்தது? இந்த படம் நாங்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம்.
ரிலீஸ் வந்து படம் முடிஞ்ச உடனே எப்படியும் ஒரு ரிலீஸ் டேட் தேவை. ஸோ அதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி இந்த டேட் கொண்டு வரோமே தவிர அண்ணா யூனிவர்சிட்டியோடைய சுச்சுவேஷனுக்காண்டி அதை வியாபாரத்துக்காண்டி நம்ம கொண்டு வந்து பண்ணலை. இது வந்து செக் டாக்டர் பிரகாஷுடைய கதையை பேஸ் பண்ணி எடுத்துருக்க மாதிரி அந்த மாதிரி பிரகாஷ், காசி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்களோட பஞ்ச் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் இது. அதுல இருந்து இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், அவருடைய ட்ரூ ஸ்டோரியில உள்ளது இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். பேட் டச், குட் டச் எல்லாமே இருக்கு. ஆமா, இன்னைக்கு இவ்வளோ விழிப்புணர்வு இருந்தோம். இன்னைக்கு டெய்லி நீங்க பாக்குறீங்க. நேற்று ஒரு ட்ரெயின்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து என்ன பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருமே தெரியும். அப்போ சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இன்னும் அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம ரீச் ஆகலை. பெண் உரிமைன்னு நம்ம பேசுகிறோம், சம உரிமைன்னு பேசுகிறோம். சம உரிமை கிடைச்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா சம உரிமையோட அளவுகோல் தான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்க தவிர முழுசாக அது கிடைச்ச மாதிரி தெரியல. ஸோ இப்போ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அந்த அட்வைஸை விட நம்ம செல்ஃப் அட்வைஸ்னு ஒன்று இருக்குது. நமக்கான வரமுறை, நமக்கான பவுண்டரி, நம்ம இருக்க வேண்டிய பாதுகாப்பு, இந்த கட்டுப்பாடுகளை வந்து நமக்குள்ளே வகுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு தேவைப்படும். எப்படி அப்படி அதாவது நீங்கள் இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இளம் எம்பி அவர் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த பெண்களை வந்து மிரட்டி, அவர் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் தேவகோடாவோட ரிலேட்டிவ் நினைக்கிறேன், பேரன், அவர் வந்து அரெஸ்ட் ஆனார். அதில் வழியான வீடியோக்கள் நம்ம எவ்வளோ பேர் பார்த்துருப்போம், எவ்வளோ பேரை வந்து அந்த வீடியோஸ் காமிச்சு அவர் மிரட்டி இருப்பார். ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். அதாவது அரசியல்வாதி தான் தப்பு பண்ணுறான்னு கிடையாது. எல்லா சொசைட்டிலையும் எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதான் சொல்கிறேன், எல்லா செக்மெண்ட்லேயும் இங்கே இருக்காங்க. கூட நம்மளுடைய பத்திரிகை நண்பர்கள் சில பெண்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் அன்றாட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு. நான் இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் பண்ணேன். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே வந்து பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்தாங்க. அவங்க சொல்லிட்டு போகிறது, நாங்கள் ஆட்டோ ஓட்டும் போது அன்றாடம் எங்கேயாவது ஒரு கேஸாவது நாங்கள் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அத்துமீறல் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது, நாங்கள் இருக்க வேண்டிய அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்லையும் எங்களுடைய அந்த ஒரு பாதுகாப்புலையும் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோன்னு. ஸோ அது இருக்கத்தானே செய்யுது. அதை இன்னும் நம்ம வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க ஒரு சதவீத மக்களுக்கு அது புரியட்டுமே. அதுதான் சொன்னேன், பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ ஜாக்கிரதையாக வளர்க்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது எதிரில் உட்காந்து பார்க்கறது வெறும் பெண்கள் மாத்திரம் பார்க்க போகிறதில்ல, ஆண்களும் பார்க்க போகிறாங்க. அந்த ஆண்களுக்கும் குழந்தைகள் இருக்கும். இல்லை சொல்லணும்னு கிடையாதுங்க, அது ஒரு அண்டர்ஸ்டுட். நம்ம ஆனால் வந்து யாருக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு ஒன்று இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், இந்த படம் பார்த்துட்டு வந்தால் காசி மாதிரி இருக்கக்கூடிய ஆளுகை யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன கில்ட்டு கிரியேட் ஆகும்ன்ட்டு. அந்த கில்ட்டு தான் சக்ஸஸ் ரேட். இதில் ஐயோ நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன தாட் கிரியேட் ஆகும். அவங்க பர்சனல் சொல்லும்போது நான் எப்படி பேசுறது? நம்ம இப்போ கூட இன்னைக்கு கூட கூப்பிட்டேன், அவங்க ஷூட்டில் இருக்காங்க பெங்களூரில், வரல. பாலா கூட ஒரு வாரம் முன்னாடி ஊரில் இல்லை, இன்னைக்கு இருந்தார் வாங்கன்னு. சாந்தினி வேற ஒரு படம் ஷூட்ல இருந்து பாதியில் வந்திருக்காங்க. இவங்க சாட்சியும் அதே மாதிரி தான் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க. அது பர்சனல் சொல்லும்போது நம்ம அதை ஒருத்தரை போய் நம்ம அது ஒரு அநாகரிகமாக இருக்கும் நம்ம ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறது. பட் எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து எங்கள் 4 ஹீரோயின்ஸும். அதில் அதே மாதிரி ரச்சிதாவை பற்றி குறிப்பாக சொல்லணும். இந்த கேரக்டர் சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப குடும்ப பாங்கான ரோல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கேரக்டரில் இருந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களும் இந்த கேரக்டரை உள்வாங்கி எங்களுக்கு வந்து செட்டில் எந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது, ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க. இந்த படத்தில் தான் முதல்ல அவங்க சொந்த குரலில் டப்பிங் பேசியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு கசப்பும் கிடையாது. நீங்கள் காவல்துறை எடுத்தால் நம்ம 10 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8 படத்தில் வந்து காவல்துறையை சார்ந்தவங்கள வில்லனாக காட்டுறோம். அதனால் காவல்துறை மொத்தம் நம்ம மேலே வரப்போகிறாங்களா? வக்கீலை காட்டுறோம், ஜட்ஜை காட்டுறோம், யாரை காட்டல, நம்ம பள்ளி தாளாளரை காட்டுறோம். அதனால் அப்படி கிடையாது, இது ஒரு கேரக்டர் தான். அதனால் அது மாதிரி கோவப்பட்டு வந்தாங்கன்னா அவங்க ஒன்று காசி மாதிரி இருந்தால் மாத்திரம்தான் கோவப்படணும். அப்படியா? எழுதுவாங்க.
மசில் 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 ரிலாக்ஸிங் மெடிசன்ஸ் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. அதனால தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். ஆமா, அதான் உரசி இருக்கேங்க. யார் ரெண்டும் காரணம்? அதுதான் சொல்றாங்களே அவங்களே, நாங்க தெரியாம பண்ண ஒரு தவறு தான் அது. அப்படி கிடையாதுங்க. அதாவது என்ன சொல்லலாம்னா, ஒருத்தங்க மேல ஒரு அன்பு காட்டும் போது தன்னை அறியாம வேற ஒரு கேரக்டர்ஸ் தான். யாரும் வந்து இவங்களுக்கு தெரியாது. காசியை நம்பும் போது என்ன நினைக்கிறாங்க, தனக்கான ஒரு வெளிச்சமா அவங்க பாக்குறாங்க. இல்ல ஒரு நிமிஷம், அது எப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம், நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க சாந்தினி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காதல் உருவாயிருக்கும். முதல்ல வந்து ஒரு வேலைக்கு வந்த இடத்துல தனக்கு கிடைச்ச முதலாளி அவ்வளோ அந்யோன்யமா பழகி ஒரு குடும்பத்துல ஒருத்தரா இருக்காரு. அவர் மேல ஒரு காதல் தான் அவங்களுக்கு ஏற்படுது. எப்படி அது வந்து கோஆபரேட் செஞ்சான்றது அவங்களோட ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த பெயின் வந்து கை தூக்கும் போதே நம்மளே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது சில நேரம் டாக்டர்ஸ்க்கு கோஆபரேட் பண்ண மாட்டோம். கோஆபரேட் பண்ணா மாத்திரம் தான் அவங்க பண்ண முடியும். நீங்க இப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம். சொல்லுங்க. எது கேட்கல. கரெக்ட். சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் தான், இல்லைன்னு நான் யாரும் சொல்லலையே. கரெக்ட். அதனாலதான் நிறைய பேர் ஒதுங்கி இருக்காங்க. இதுல இருந்து அவங்க வந்து வெளியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இதுல இருந்து வெளில வந்தா போதுன்ற ஒரு சிச்சுவேஷனு. அதை காசி எவ்வளவு டாமினேட் பண்றான், எப்படி ஒரு டேக் ஆஃப் பண்ணிக்கிறான், அதை வந்து அந்த அத்துமீறல் எவ்வளவு தூரம் போகுதுங்கிறத வெளிப்படுத்துறது தான். இதை அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றேன்? நான் சினிமாக்காரன். நான் கேரவன்ல யாரையோ கூப்பிட்டு இருந்தா பரவாயில்ல. நீங்க பயில்வான் அவர்களே, பேர் நமக்கு தெரியாத பேரை நான் என்ன சொல்ல முடியும்? எப்படிங்க? அது இருக்குங்க, படிச்சிருக்கேன் அவ்வளவுதான். சட்ட ரீதியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்ல வந்து ஒரு பயம் வந்து ஒருத்தவங்களுக்கு உருவாகணும். நம்ம வந்து இன்னைக்கு தப்பு பண்ணிட்டா ஒரு மாசம் 2 மாசத்துல லாயர்ஸ் இருக்காங்க, வெளியில எடுத்துருவாங்க, சட்டத்துல ஓட்ட இருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறதாலதான் தைரியமா துணிஞ்சு பண்றான். இப்போ இந்த ரெயில்ல தள்ளி விட்டவன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இதே மாதிரி பாலியல் அத்துமீறல்ல ஒரு கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவன் தான். அவன் திரும்ப அதை மீறி ஒரு கர்ப்பிணி பெண்ணுகிட்ட போய் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு சைக்கோவா இருக்கணும், அதை மீறி சட்டத்துல இருக்கிற ஓட்டையில வெளில வந்துடலான்ற நம்பிக்கை தான். அப்போ அதுக்கு வந்து அந்நிய நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து சட்டங்களை கடுமையாக்கி கடுமையான தண்டனைகளை வந்து நிறைவேற்றினாங்கன்னா ஒரு பயம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி நான் என்ன சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஏத்துப்பாங்கன்னு நம்புறோம். நல்ல படம் பண்ணிருக்கோம் நம்புறோம். நீங்க நம்புறீங்களா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா படம்? ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோ. செகண்ட் ஹாஃப் வந்து அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு யதார்த்த சினிமாவா பண்ணணும்னு ஆசை. சினிமா மேஜிக் பெருசா காட்ட வேண்டாம்ன்றது தான். அப்படி கிடையாது. இதுல வந்து த்ரில்லர் கண்டென்ட்டான கிளிப்ஸும் வெளியே வரும், அந்த போஸ்டர்ஸும் வரும். இதுல இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குன்றதையும் நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். நான் ரொம்ப அறிவுரை சொன்ன யாரும் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. இதுதான் காமிச்சா. இப்ப யாரோ நண்பர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வெயிட் பண்ணிருந்தேன், செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபயர் இருக்கான்னு கேட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் கார்த்தி இல்லைன்னு ஒதுக்கிட்டாப்ல. இருக்கலாம். அவங்களுக்கு தானே கதாபாத்திரம் முக்கியமா இருக்கு.
ஒரு 150ல இருந்து 200 தேட்டர்ஸ். அப்படியா? ஒரு 150 to 200 screens. ஆமாம். வேர்ல்டு வைடு வந்து இது கர்நாடகா ரிலீஸ் ஆகுது, கேரளா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் நிறைய படங்கள் அங்கே இருக்கிறதுனால ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறோம். பேன் இந்தியாவா இல்லை, மொழி மாற்றங்கள் செய்யப்படுறது. நன்றிங்க, நன்றி.